மூலமாக கூட்டு பிரார்த்தனை செய்து இந்த திருச்சி மாநகரம் தனித்து சிறந்து நோக்கி விளங்க முருகபெருமானை வேண்டி வேண்டி ஒவ்வொரு இல்லத்திலும் மகிழ்ச்சியை பெருக்கும்படி அன்போடு தாழ்மையோடு பணிவோடு வேண்டிக் கொள்கின்றோம். திருச்சி தாரதாசி ஊழியர்களும் திருச்சி தாரதாசும் 22ஆம் ஆண்டு பால்குட பாலபிஷேக வைபோக விழா மிக அழகாக அற்புதமாக விமர்சனமாக அழகாக வான வேடிக்கை மேலதாளங்கள் உலகத்துல மனிதர்கள் நம்ம செய்யற செயல்கள் சாதனையா மாறுது, சாதனைகள் வரலாறா மாறுது. அப்படி வரலாறு படைத்த மனிதர்களோட வாழ்க்கை பயணத்தை ஆவணப்படுத்துற, அது சீரிய முறையில் ஆவணப்படுத்துற கடமை நம்ம ஒவ்வொருத்தட்டையுமே இருக்கு. திருச்சி மாவட்டத்துல ஓமாந்தூர் அப்படிங்கிற கிராமத்துல பிறந்து ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யத்தை ஒரு மனிதரால உருவாக்க முடியும் அப்படின்னா நம்ப முடியுதா? ஆனா இந்த மனிதர் சாத்தியப்படுத்தியிருக்காரு, சாதனை படைச்சிருக்காரு. ஏழை எளிய மக்களா இருக்கட்டும், கிராமப்புற மக்களா இருக்கட்டும், இப்ப உள்ள அதிநவீன ஆடை கலாச்சாரத்தை கொண்டு போய் சேர்த்த பங்கு இருக்குல்ல, மிகப்பெரிய வரலாறு. அப்படிப்பட்ட வரலாற்று பக்கங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒப்பீடு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு நகரம் எப்படி உருவாகுது தெரியுமா? ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான். குழந்தை எப்படி பிறந்து வளரும் போது நிறைய மாற்றங்களை, சூழ்நிலைகளை பழகி வளருமோ, அதே மாதிரி நகரங்களும் அதோட அதிவேகமான வளர்ச்சி போக்குல நிறைய மாற்றங்களை சந்திக்கும். தமிழ்நாட்டோட மத்திய பகுதியில இருக்க நம்ம திருச்சி வரலாறு நெடுக பல மாற்றங்களை, பல சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கு. அந்த வளர்ச்சி பாதையில வணிகத்துக்கு இருக்க பங்கு ஆழமானது. திருச்சியோட வணிக அடையாளங்கள்ல முக்கியமா இருக்கிறது நம்ம என்எஸ்பி ரோடு. பல நிறுவனங்கள், அது சார்ந்து இருக்க உற்பத்தியாளர்கள், சிறு வியாபாரிகள், பணியாளர்கள் மற்றும் பல கோடிக்கணக்கான மக்களோட வாழ்க்கை இந்த பகுதியை நேரடியாகவும் மறைமுகமாகவும் நம்பி இருக்கு.
மலைக்கோட்டைக்கு பக்கத்திலேயே தன்னம்பிக்கையின் துணையோடும் மக்களின் ஆதரவோடும் கட்டி எழுப்பப்பட்ட துணி கோட்டையின் பெயர் சாரதாஸ். சாரதாஸ். சாரதா. சாரதாஸ். 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 சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் சாரதாஸ்னா துணியில கிடைக்காது எதுவுமே இல்லப்பா அப்படிங்கிற கருத்தும் நம்பிக்கையும் ஆழமா இருக்கு. அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான நிறுவனம் எப்படி இயங்குது? நம்ம கடையில் 100க்கு மேல சிசிடிவி கேமரா இருக்கு. இங்க வர கஸ்டமர் கூட்ட நெரிசல் இல்லாம வெளியே போறது நாங்க பொறுப்பு. 100 காரும் 300 டூ வீலரும் நிறுத்துறதுக்கு இட வசதி இருக்கு. கடை 1 மடங்குனா கொண்டு 2 மடங்கா இருக்கு. நம்ம சாரதாஸில் பட்டு சொச்சத்துலையும் கிடைக்கும், லட்சத்துலையும் கிடைக்கும். கல்யாண சமையல் மாதிரி 300லேருந்து 400 வரைக்கும் சாப்பிடலாம். இந்தியாவிலே ஃபாஸ்டஸ்ட் கேஷ் கவுண்டர் நம்ம சாரதாஸில் தான் அங்கே இருக்குது. சோழ பேரரசர் கரிகால் பெருவளத்தான் காலத்திலிருந்தே ரோமானியர்களா இருக்கட்டும், கிரேக்கர்களா இருக்கட்டும், திருச்சிக்கு வந்து மிக மெல்லிய மஸ்லின் என்கிற துகில் துணியை வாங்கியிருக்காங்க. அதற்கான வரலாற்று சான்றுகள் இருக்கு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வரலாற்றை அதே திருச்சியில திருப்பி எழுத முடியும்னு ஒரு மனிதர் நிரூபித்து காட்டியிருக்காரு. அந்த சாதனைக்குரியவர் தான் திரு மணவாளன் ஐயா அவர்கள். திரு மணவாளன் ஐயா உதடுகளால பேசினதை விட தன் உள்ளத்தால பேசினது ஜாஸ்தி. அவர் வாழ்க்கையில உதிர்த்த வார்த்தைகளை தான் நீங்க இப்ப பார்க்க போற ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் தலைப்பா வச்சிருக்கோம். முதலாளி தான் கடைசி தொழிலாளி. மணவாளன் அவர்கள் காட்சிக்கெளியர் கடுஞ்சொல்ல நல்லேனேன் மீட்கூறும் உலகு என்று வள்ளுவர் காட்டுவதற்கிணங்க அவர்கள் ஒரு கடைகளிலேயே தானே சென்று வியாபாரம் செய்கின்றதும் பொதுமக்களோடு பொதுமக்களாக நிற்பார்கள். அவர்களுக்கு யார் முதலாளி என்று கூட தெரியாது. எங்களுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணம் அவர் தான். அதாவது அவரால் அந்த கடையை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது. ரீட்டைல் உலகத்தில் ஒரு முடிசூடா மன்னனாக இருந்தார். என்எஸ்பி ரோடு வளர்ச்சி அடைந்ததற்கு முக்கிய காரணம் சாரதாஸ் தான். இளைஞர்களெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டியது எளிமை, நேர்மை, கடின உழைப்பு. இந்த மூன்றையும் கற்றுக்கொண்டால் நாங்களும் வாழ்வில் முன்னேறலாம். இவ்வளவு பெரிய மனிதர், இவ்வளவு வசதி படைத்தவர், இவ்வளவு எளிமையாக இருக்கிறார் என்று எண்ணுகிற வகையில் அவ்வளவு எளிமையாக அனைவரோடும் பழகியவர். ஒரு பொருள் தேவை என்று சொன்னால் அவரிடமோ அவருடைய இருக்கிற மகன்களிடமோ அது சொல்லிவிட்டால் இரவுக்குள்ளாக இவ்வளவு வேட்டி வேண்டும், இவ்வளவு சேலை வேண்டும் என்று சொன்னால் அதை தருகிற ஒரே நிறுவனம் அந்த நிறுவனம் தான். அப்படி ஒரு பெரிய நிறுவனத்தை கட்டமைத்து இந்த திருச்சிக்கே ஒரு பெருமை சேர்த்திருக்கிற
திருச்சியில் எப்படி மலைக்கோட்டை பிரபல்யமாக இருக்கிறதோ அப்படி சாரதாஸ் என்று சொன்னால் அந்த ஜவுளி கடை யாருக்கும் தெரியாதவர்களே இல்லை. அந்த அளவிற்கு தன்னுடைய வியாபாரத்தை விருத்தி செய்த அவர் மணவாளன் சார் இன்றைக்கு அருமையான 2 மகன்களோடு அந்த நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மிக சிறப்பாக இருக்கிறார்கள். அவருடைய புகழ் திருச்சி மக்கள் மத்தியிலே என்றைக்கு நிலைத்து நிற்கும். திருச்சி மாநகரத்திற்கு மிகப்பெரிய அடையாளத்தை பெற்று தந்தவர் சாரதாஸ் ஐயா திரு மணவாளன் அவர்கள். தான் உருவாக்கிய நிறுவனத்தின் பெயராலேயே கிடைக்கப்படுவது என்பது சிலருக்குத்தான் கிடைக்கக்கூடும். அந்த பெருமையை பெற்றவர்தான் சாரதாஸ் மணவாளன் ஐயா அவர்கள். 60 ஆண்டுகளுக்கு முன்னர் சிறிய கடையாக மணவாளன் அவர்களால் தொடங்கப்பட்டதுதான் திருச்சி சாரதாஸ். தனது உழைப்பால் மக்களின் நம்பிக்கையை பெற்றார். திருச்சியில் அமைந்திருந்த சாரதாஸ் கடையை தேடி தென் மாவட்டங்களில் இருந்தும் டெல்டா மாவட்டங்களில் இருந்தும் மக்கள் வர தொடங்கினார்கள். பெரும் வரவேற்பை அளித்தார்கள். இந்த வரவேற்பு மணவாளன் ஐயா அவர்களின் உழைப்பிற்கும் நேர்மைக்கும் கிடைத்த பரிசாகும். தன் கடைசி மூச்சு வரை உழைத்தார். தனது நேர்மையையும் தொழில் திறமையையும் இளைய தொழில் முனைவோர்களுக்கு விட்டு சென்றுள்ளார். அவரின் உழைப்பும் புகழும் என்றும் நிலைத்திருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. சாரதாஸ் என்பது ஒரு வணிக நிறுவனம் மட்டுமல்ல, இன்னும் சொல்ல போனா ஏழை எளிய மக்களுடைய கனவு கோட்டையாக மலைக்கோட்டையில் இருந்தது தான் சாரதாஸ் நிறுவனம். தன்னுடைய உழைப்பால், தன்னுடைய நிர்வாகத்திறனால், தன்னுடைய வெற்றி பயணத்தால் எல்லோரையும் கட்டி இழுக்கக்கூடிய ஒரு மாமனிதர். கடைசி நேரத்திலே கூட தன் கால்கள் தடுமாறுகின்ற அந்த நேரத்தில் கூட மன வலிமையோடு இருந்து ஒட்டுமொத்த அந்த மக்களை ஒரு மிகப்பெரிய இந்த ஜவுளி சாம்ராஜ்யத்தில் தன்னுடைய சக பணியாளர்களோடு பணியாளர்களாக, இன்னும் சொல்லப்போனால் அந்த ஒட்டுமொத்த அந்த வியாபாரத்தனத்தில் வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் தான் என்னுடைய தெய்வம், அவர்கள் தான் என்னுடைய உணர்வு, அவர்கள் தான் எனக்கு என்னுடைய அந்த மன வலிமை என்ற அந்த அடிப்படையில் கடைசி மூச்சு வரையும் உழைத்து கொண்டே இருந்த ஒரு மாமனிதர் மரியாதைக்குரிய மணவாளன் ஐயா அவர்கள். ஒரு மனிதனின் உலகம் என்பது என்ன தெரியுமா? அவன் எவ்வளவு கனவு காண்கிறானோ அவ்வளவுதான் அவனது உலகம். ஒரு மனிதனுக்கு ஆர்வம், லட்சியம், துடிப்பு இருக்கிற வரைக்கும் ஒரு மனிதன் இளமையாக இருக்கிறான். அவனுக்கு எதுவுமே சுமை இல்லை. அப்படி அவர் இளமையாகவே இருந்தார் என்று சொல்ல வேண்டும். கலைஞருக்கு பிறகு என்னோடு தொலைபேசியில் அதிகம் உரையாடியவர் சாரதாஸ் அதிபர் மணவாளன் என்று சொல்லிக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கல்வி அறிவுக்கு ஒரு குரு இருந்தால் தொழிலுக்கு ஒரு குரு இருப்பார். அதன்படி என்னை இந்த நிலைமை கொண்டு வந்தது என்னுடைய அன்பு தலைவர் ஐயா அவர்கள். ஆனால் வேலை ஆட்கள் எல்லாம் அவர் ஒரு குடும்பம் மாதிரி பார்த்து கொள்வார். தேர்தல் சமயத்தில் எந்த கட்சிக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கோ அந்த கட்சிக்கு போய் நீங்கள் ஓட்டு போடுறத போய் போட்டுவாங்க அப்படிம்பார். அன்னைக்கு லீவ் விட்டு முறையாகவே அந்த குடும்பம் மாதிரிங்க, அந்த குடும்பத்தில் அந்த வேலை செய்யக்கூடிய ஆட்களை அப்படி ஒரு அந்யோன்யமாக பார்க்கக்கூடியவர் தான் நம்ம மணவாளன் சார். அங்கே என்ன நடக்குது, கஸ்டமர் எப்படி பார்க்குறாங்க, கஸ்டமர்ஸ் எப்படி வராங்க, ஆளுங்களை எப்படி கஸ்டமர் கவனிக்கிறாங்க, அப்படியே ரவுண்ட்ஸ்லேயே அப்படியே நடந்து வந்துகிட்டே இருப்பார். சுற்றி அந்த கடை தான் அவருடைய உலகமே. நான் கேஷியராக பார்த்துருக்கேன், டெலிவரி பாயாக பார்த்துருக்கேன், பேக்கிங் பண்ணுற பையனாக பார்த்துருக்கேன், கலர் கொடுக்குற பையனாக கூட பார்த்துருக்கேன். கஸ்டமர் கலர் பார்த்தா திடீர்னு அவர் கொடுத்துட்டு இருப்பார். கேட்டால் நான் அவனை சாப்பாடு அனுப்பிச்சிட்டேன், இன்னொரு பையன் வர வரைக்கும் நான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். என்னடா இது, இவர் முதலாளின்றாரு, தொழிலாளி மாதிரி இருக்காரு அப்படின்னு நம்ம அன்னைக்கு யோசிச்சோம். ஆனா அதெல்லாம் தான் அவரோட வளர்ச்சிக்கு மிக பெரிய ஒரு தூணா இருந்திருக்கு. ஒரு ஆர்டர் கொடுத்தாலே ஊரில் லாரி சரக்கு பொருளுக்கு ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சார். அதெல்லாம் இந்த ராமராஜ் நிறுவனம் வளர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தது எங்களுக்கு எல்லாமே. நான் எந்த புது ரகம் போட்டாலுமே அதில் வேட்டி தயார் பண்ணி அவருக்கு கொண்டு போய் கொடுத்து கட்ட வச்சு அழகு பார்ப்பேன். நீங்கள் தமிழ்நாடு வாங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் உதவி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி எங்கள் கையை பிடிச்சி முதல்ல தமிழ்நாடு கூட்டிகிட்டு வந்தது சாரதாஸ் நிறுவனம் தான் அப்படிங்கிறத இந்த நிமிஷத்தில் நாங்கள் நினச்சி உண்மையாலுமே நெகிழ்ந்து போகிறோம். தன்னோட அப்பா வழியிலேயே என்ன இழப்புகளை சந்திச்சாலும் கடைய சீரா நடத்துறதா முக்கியம்னு செயல்பட்டுக்கிட்டு இருக்க தற்போதைய தலைமுறையினர்கிட்ட ஐயாவை பத்தி கேட்கும்போது அவங்க சொன்னது, அவங்க ஒரு விஷனரின்னா தமிழ்ல சிம்பிளா சொல்லணும்னா ஒரு தீர்க்கதரிசி. யாருக்கு எப்ப என்ன எதை எப்படி கொடுக்கணுங்கிறத அவங்க நல்லா உணர்ந்தவங்க. முதலாளி தான் கடைசி தொழிலாளி அப்படின்னு வேற அவங்க இருந்த பீரியட்ல அப்படிதான் டெவலப் பண்ணாங்க. மேனேஜ்மெண்ட்ல சிஸ்டம் கிடையாது, நம்மளுது ஆர்கானிக்கா குரோ ஆயிருக்கு. இவங்க தான் மேனேஜர், இவங்க தான் இதை பார்ப்பாங்கன்னு கிடையாது. இல்லை, இட் இஸ் பியூட்டிஃபுல்லி ஆர்கானிக்லி ஒரு அழகான ஒரு ஆலமரம் மாதிரியான விஷயம். ஓமாந்தூர்ல இவங்க குடும்பத்துல எல்லாருமே சுறுசுறுப்பா இருந்த காரணத்தினால இவங்க குடும்பத்துக்கு பெயரே
சுல்லெரும்பு குடும்பம்னு தான் சொல்லுவாங்க. அவர் 13 வயசுல சிலோனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க அவங்க அண்ணன் பிளாசு பிள்ளைங்க. அன்னைக்கு மணாளப்புல சொல்லக்கூடாது, தலைய துண்டை கட்டிக்கிட்டு இருக்கம்ட்டு சொல்லுவாங்க. எங்க மாமியெல்லாம் கூட சொல்லுவாங்க, துண்டை கட்டிக்கிட்டு தலையில குப்பையை தூக்கி வச்சா மழை பெய்தா 10 மாடு 15 மாடு இருக்கும். அப்ப அந்த சாணம் ஒழுவுமா, அப்படியே தூக்கிட்டு போவாராம். ஊர்க்காரங்க அன்னைக்கு சொல்லுவாங்களாம், தம்பி நீ வேணா பாரேன், இன்னைக்கு சாணி வழிஞ்ச உன் தலை மேல நாளைக்கு லக்ஷ்மி வந்து கொட்டும்னு. ஐயாவை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கூடம் முடிச்சு பட்டம்லாம் வாங்கலங்க. ஆனா 5 மொழி பேசுவாரு, இன்முகமா மட்டுமே இருப்பாரு. அடிப்படை தேவையான உணவை எப்படி சிரிச்ச முகத்தோட வழங்கணுமோ அதே மாதிரி உடுத்துற உடையையும் கொடுக்கணும்னு ஐயா அடிக்கடி சொல்லுவாங்களாம். ஆள் பாதி ஆடை பாதி. என்னைக்கும் இதுக்கான மார்க்கெட்டுங்கிறது ஒரு டிமாண்டுங்கிறது காலத்துக்கும் மனித இனம் இருக்கிற வரைக்கும் இந்த டிமாண்டுங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதை நம்ம சரியா நல்ல முறையில் பண்ணால் காலத்துக்கும் அந்த தொழில் நிலைக்கும் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணம், சிந்தனை, ஆசை. அதுபடி தான் கடைசி வரைக்குமே இருந்திருக்காங்க. அதை நோக்கி தான் நாங்களும் பயணிச்சுட்டு இருக்கோம். ஒரு நூலை எடுத்து அதை ஒரு தயாரித்து அதை பொருளாக கொண்டாடுறதுக்கு 120 நாள் ஆகும். ஆனால் இன்னைக்கு 25 நாளில் அதை செஞ்சு முடிக்கிறக்கூடிய இது நவீன டெக்னாலஜிகள் வந்துருச்சு. ஆடை பிறப்பு முதல் இறப்பு வரை நம்மோட பயணிக்குது. சமூகம் மற்றும் பொருளாதார பின்னணியை தாண்டி நமக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கறது இந்த ஆடைய அணியிறப்ப மட்டும்தான். நீர்நிலைகள் பராமரிப்பு சமூக கட்டமைப்புல முக்கிய பங்கு வகிக்கும்னு தெரிஞ்ச கரிகாலன் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வீதியில தெப்பக்குளம் கட்டியிருக்காரு. இதே வீதியில சாரதாஸ்னு ஒரு நிறுவனத்தை உருவாக்கணும்னு ஐயாவுக்கு எப்படி தோணுச்சு? அந்த ஸ்பார்க் எப்படி வந்திருக்கும்? 13 வயசுல தன்னோட அத்தை கொடுத்த 2 ட்ரௌசரு, அப்புறம் மாட்டை வித்து கிடைச்ச 10 ரூபா பணம், இதை வச்சுக்கிட்டு அவங்க அண்ணனோட ஐயா சிலோன் போறாங்க. துணிக்கடை, மளிகை கடைன்னு ஐயா சம்பளத்துக்கு வேலை செஞ்சதுக்கு அப்புறம் 1955ல சிலோன்ல இருக்க நாவலப்பட்டியில முதல் முறையா சாரதாஸ் ஜவுளி கடைய நிறுவனாரு. அதுக்கப்புறம் 1957ஆம் ஆண்டு கொழும்புல சாரதாஸ் கடைய ஆரம்பிக்கிறாரு. அந்த காலத்தில் அவர் கொழும்புல கடையில் இருக்கும்போது மெத்தையிலையோ பெரிய கட்டிலையோ இல்லை ஒரு சொகுசு ரூம்லையோ படுத்தது கிடையாது. 18 இஞ்சில் தலைவாணி மாதிரி ஒரு பீஸ் வரும். கவுண்டர் மேலே இப்படி ஒரு கவுண்டர் இருக்கும், அது மேலே வச்சு அதில் தான் படுப்பாங்க நைட்டெல்லாம். காலையில் 9 மணிக்கு கவுண்டருக்கு போனோம்னா சாயந்தரம் 5 மணி வரைக்கும் சாப்பிட்றதுக்கே கிடைக்காது. அப்படி கூட்டமாக இருக்கும், அப்படி வியாபாரம் நடக்கும். ஐயா கோவில் பணிகளை அங்க இருந்தே ஆரம்பிச்சதுக்கு சான்றாக நாவலப்பட்டி முருகன் கோவில்ல அவர் பெயர்ல முதல் அர்ச்சனை இன்னைக்கும் நடக்குது. 1963க்கு பிறகு ஐயா தன்னோட தாய் மண்ணான இந்தியாவுக்கு திரும்புறாங்க. கனிம வளங்கள் சுரங்கம், நூற்பு ஆலை, கோழி பண்ணை, பனியன் உற்பத்தின்னு ஐயா பல்வேறு தளங்கள்ல கால் பதிச்சு வெற்றியும் கண்ட பிறகு ஏதோ ஒரு மன நிறைவு பெறாத உணர்வு அவருக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. NSB ரோட்ல ஒரு சின்ன கடை கிடைக்காதான்னு மாணிக்க விநாயகர் கோவில்ல தினசரி வழிபாடு செய்யறப்ப அம்பீஸ் கேஃபே ஹோட்டல் விலை போகுதுன்னு தெரிஞ்ச அடுத்த நொடியிலேயே 1000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்து விலைக்கு வாங்கிடுறாரு. ஒரு நாள் அவர் திடீரென்று எழுந்து போய் அவருக்கு பின்னால் இருக்கும் அலமாரியை திறந்து ஒரு கணக்கு நோட்டை எடுத்த இடம் காமித்தார். அந்த கணக்கு நோட்டு, என்ன சார் திடீர்னு கணக்கு நோட்டு காமிக்கிறீங்க? இல்லை, இதை பாருங்க, இதில் நான் வாங்கின முதல் சம்பளம் எவ்வளவுன்னு எழுதியிருக்கேன், அதில் என்னென்ன செலவுன்னு எழுதியிருக்கிறேன், அதுலேருந்து எப்படி நான் ஒவ்வொரு இடமா நான் தாண்டி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். எனக்கு பின்புலம் எதுவும் கிடையாது. நானாக உழைத்து குட்டிக்கரணம் போட்டு இந்த இடத்தை அடைந்திருக்கிறேன். ஒரு முதலாளிங்கிற ஒரு தோரணையும் இல்லாமல் எந்த விதமான ஒரு எல்லாத்தோட சேர்ந்து பணியாற்றுகிற ஒரு தன்மை. ஒன்றும் இல்லை, நாங்கள் திருச்சி சாரதாஸ் அவர் மணவாளன் ஐயாவை போய் ஒரு நேரில் ஒரு சந்திச்சுட்டு வந்தோம்னா அடுத்து இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு நல்லா அதுக்கு உண்டான தேவையான
உங்களுக்கு சுறுசுறுப்பையும் ஒரு உத்வேகத்தையும் அவர் கொடுத்துருவாரு. அன்னைக்கு போனால் அப்புறம் 6 மாதம் தான் இந்த வார்த்தையை சொல்லுவார் அடிக்கடி. அன்றைக்கு நீ செய்யலைன்னா அப்புறம் 6 மாதம். அதனால் என்ன இன்னைக்கு வேலை என்ன செய்யணும் அதை உடனே செஞ்சிடணும், தள்ளி போடணுங்கிறது அவர்கிட்ட வாழ்க்கையிலே கிடையாது. அவரை வச்சு தான் என்னுடைய வாழ்க்கை பயமே சொல்றது. தொட்டது தொடங்கணும், கேட்டது கிடைக்கணும், நினைச்சது நடக்கணும். இதுதான் 3 ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பேன். எந்த நம்ம காரியத்துக்கு போனால் அந்த விஷயம் நடக்கணும். 15/10/1969 வெகு விமர்சையாக சாரதாசின் திறப்பு விழா நடக்குது. அன்னைக்கு NSB ரோட்ல நோ கிரெடிட் நோ பார்கெனிங் முதல் முறையா ரொம்ப துணிச்சலோடு கடையை நடத்துறாரு. கேஷ் அண்ட் கேரி தான், கடன் கிடையாது, பார்கென் கிடையாது. கடைசி வரைக்கும் அதை கீப் அப் பண்ணார். அதையே தான் அந்த தொழிலை வளர்த்தார். அது பெரிய சாதனை தான் நான் நினைக்கிறேன். He used to tell me, all these places, I want to buy it. And I want to make a big showroom. This is my dream. உலகின் மிகப்பெரிய ஜவுளி மாளிகை. கடையை விரிவாக்கணுங்கிற ஐடியால இடத்த வாங்குறதுக்கு முன்னாடியே 4 திசை வழியாவும் கடைக்குள்ள வர்றதுக்கு வசதியா படி மற்றும் லிப்டுக்கு இட வசதி வச்சு 2 பக்கம் சாலை வசதி இருக்கணுங்கிற பார்வையோட மக்களுக்கு குறிப்பா சுலபமான ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸை ஏற்படுத்தி உறுதியான அடித்தளத்தோட கடையை வடிவமைக்கணும்னு சிந்திச்சு வெற்றியும் கண்டிருக்காரு. ஒரு பீரியட் ஆஃப் டைம் சின்ன கடையாக இருந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் பண்ணி பெரிய கடையாக ஆக்கினார். நிறைய ஏரியாஸை வாங்கி போட்டார். அவளுக்கு ஒருத்தருக்கு மனசு வருத்தம் இல்லாமல் அவளுக்கு உண்டான காம்பன்சேஷன் கொடுத்து அந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பில் அந்த இடத்தெல்லாம் வாங்கினார். இடத்தெல்லாம் வாங்கி பெரிய கடையாக பண்ணினார். ஆரம்பத்தில் வரும்போது வியாபாரம் ரொம்ப சாதாரணமாக லெவலில் இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3000 லேபர் வச்சு வேலை பார்க்குற அளவுக்கு வளர்ந்தது காரணமே ஐயா தாங்க. அவர் யோசிக்கிறதா 20 வருஷம் 30 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு யோசிப்பார். அதை பல முறை பகிர்ந்துருக்கார். அது உண்மையாக ஆயிருக்கு. ரீட்டைலரின் தந்தைன்னு சொல்லலாம் அவரை. பக்தியோட ஒரு செய்யும் தொழிலே தெய்வம். அதை பக்தியோடு நம்ம செஞ்சோம்னா சிகரம் தொடலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணமே ஐயா தான். See the vision. Yes, indeed, which is world's largest sari shop, Sarthas in Trichy. தமிழ்நாட்டுல முதன் முறையா கடையில ஏசி, டிவி, கம்ப்யூட்டரைஸ்ட் பில்லிங்னு எல்லா முன்னேற்றங்களுமே மக்கள் சார்ந்து மட்டுமே தான் இடம்பெற்றிருக்கு. தென்னிந்தியாவில் மட்டுமே இருக்க ஃபேமிலி ஸ்டோர்கள்ல மிகவும் அகலமான முகப்போடு ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்துல ஷாப்பிங் செய்யற வசதி இருக்க கடையாகவும் விளங்குது. சாரதாஸ்ல கிடைக்கிற விலையும் ரகமும் வேற எங்கேயும் கிடைக்காதுன்னு மட்டும் ஆணித்தரமா சொல்ல முடியும். அடேங்கப்பா, எவ்வளோ ஆடைகள் மலை போல குவிந்திருக்கு. பிடிச்சதை பர்ச்சேஸ் பண்ணணும்னா மக்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் பயணம் பண்ணுவாங்கிறதுக்கு ஒரு வரலாறே இருக்கு. கிபி 1ஆம் நூற்றாண்டு சுமார் 2000 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட பெரிப்ளஸ் அப்படிங்கிற நூல்ல கிரேக்க நாட்டில இருந்து கடல் கடந்து நம்ம திருச்சியோட உறையூருக்கு விலை உயர்ந்த கற்கள், மிக மெல்லிய உடையான மஸ்லின் என்கிற துகள் மற்றும் நறுமண பொருட்கள் வாங்கினதுக்கான சான்றுகள் இருக்கு. நம்ம திருச்சியோட உறையூரை ஆர்காருன்னு இந்த நூல்ல குறிப்பிடுறாங்க. அது மட்டுமல்ல, எகிப்துல வாழ்ந்த கிரேக்க அறிஞரான தாலமி கிபி 130ல தனது ஜியோகிராபியா நூல்ல நம்ம திருச்சியோட உறையூரை ஆர்த்தோரான்னு குறிப்பிடுறாரு. நம்ம ஊருக்கு கண்டம் விட்டு கண்டம் தேடி பொருள்லாம் வாங்கியிருக்காங்க நினைக்கவே பெருமையா இருக்குல்ல. தேடலை கடந்து கிடைக்கிற பொருளுக்கு என்னைக்குமேங்க ஒரு தனி சிறப்பு இருக்கு. ஊட்டியில டீ தூள், மதுரை ஜிகிர்தண்டா, திருநெல்வேலி அல்வா, ஏன் நம்ம திருச்சி பெர்மானந்தா சர்பத்னு தேடி தேடி போய் வாங்கி சாப்பிட்றாங்க. மக்களோட சாய்ஸ் அவ்வளோ சிறப்பா இருக்கு. எளிய மக்கள் சிறுக சிறுக சேமிச்சு வச்ச வியர்வை படிஞ்ச ரூபா நோட்டை வாங்குறப்ப அந்த பொருள் அதற்குரிய விலையிலையும் தரத்திலையும் இருக்கிறது எவ்வளோ முக்கியம். பர்ச்சேஸ் குறித்து ஐயாவோட நிலைப்பாடு என்ன? ஐயா அடிக்கடி சொல்ற வார்த்தை, ஒரு நிறுவனத்தின் முதுகெலும்பு பர்ச்சேஸ் தான்.
सारदास की गुडविल मुंबई मार्केट में सुपर्ब है. Sardas is not a shop, it's a brand. From what I understand, he always kept a very low margin as his profits because he just wanted to expand his base. Because they know what the public wants and their choices is very aligned with the customer's tastes and needs. और भिलवाड़ा मार्केट में जब भी सारथास की टीम परचेजिंग करने आती थी तो मार्केट में एक अलग ही टाइप का उत्साह रहता था कि अब भिलवाड़ा से काफ़ी लंबी क्वांटिटी में माल जाएगा. Unparalleled name in Surat market. இது பெங்களூர் மார்க்கெட்லேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் வந்திருக்காரு. இந்தியா முழுக்க இப்போ உள்ள ஆடை நாகரிகத்தை நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உற்பத்தியாளர்கள் கிட்ட உற்பத்தி விலைக்கே வாங்கி அதை நேரடியா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் சாரதாஸோட பர்ச்சேஸ் சிஸ்டம். அன்றைய காலத்தில் சாமான் வாங்குறதுங்க ரொம்ப கஷ்டம். மேனுஃபேக்சர்கிட்ட போய் சாமான் வந்து எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. உற்பத்தியாளர் வந்து எல்லாருக்கும் சரக்கு கொடுக்க மாட்டாங்க. 1980கள்ல இருந்து 2006 வரைக்குமே உற்பத்தியாளர்கள் யார்கிட்ட இருந்தும் கடைக்காரங்க நேரடியா வாங்கிட முடியாத நிலைமை இருந்துச்சு. அந்த வழக்கத்தை மாத்தி தன்னோட பல்க் பர்ச்சேஸ் மூலமா கையோட பணத்தையும் செலுத்தி புது பாதையை உருவாக்குனாரு நம்ம மணவாளன் ஐயா. 1978 பணத்தோட தான் வருவார் கொழுந்தலுக்கு. ஏன்னா தறிகாரங்க உடனே அவங்களுக்கு பணம் கொடுத்தால் அவங்க நாளைக்கு இன்னும் வேகமாக தொழில் பண்ணுவாங்க. அடக்கத்தை கொடுங்க அப்படின்னு பேசுவார். அடக்கத்தில் குறைந்த லாபத்தை வச்சு கொடுங்கன்னு பேசுவார். ஆனால் எக்காரத்தை கொண்டு நஷ்டம்னு சொல்லி நஷ்டப்படுத்திட்டாருன்னு இவரை உலகத்தில் யாருமே சொல்ல முடியாது. இந்த ஆரணி காஞ்சிபுரத்துலலாம் நிறைய சொசைட்டிஸு, கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸு நல்லா நலிவடைஞ்சிருக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி. இவர் என்ன பண்ணார், நேராக போயிட்டு அந்த சொசைட்டி குவாலிட்டியெல்லாம் பார்த்துட்டு எல்லா சரக்கையும் அனுப்பிச்சிருங்க. உங்கள் சொசைட்டியில் என்ன இருக்கோ எல்லா ஸ்டாக்கையும் அனுப்பிச்சிருங்க. இப்போ நான் ஒரு பிஸ்னஸ்மேன், நான் ஒரு சேல்ஸ்மேன் அப்படின்னா எனக்கு வந்து நான் 10 கடையில் பண்ணுற வியாபாரத்தை ஒரு கடையில் எனக்கு பண்ணுற வியாபாரம் வந்து டர்ன் ஈக்குவல் பண்ணுறேன் அப்படின்னா அது சாரதாஸில் மட்டும்தான் முடியும். When they purchase from us also, they give a nice keynote. If you give good rate, then only we'll take the product because that benefit they have to give to the customers. The unique style of Manohar sir, he used to very fast in purchase. வியாபாரத்துக்கும் மனிதனுக்கும் அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. और इन्होंने कभी भी जो चीज़ के लिए जिस चीज़ के ऊपर भी हाथ लगाया वो चीज़ है वो सदैव वो एकदम से आगे बढ़ती चली गई. ஐயாவோட கடனால ஐயா மட்டும் வளரல, கடையில் இருக்கவங்க மட்டும் வளரல, ஐயாவை நம்பி கிட்டத்தட்ட ஒரு அனைத்து சப்ளையர்ஸ் எங்களை மாதிரி அவ்வளோ பேர் குடும்பம் வளர்ந்துச்சு. सारथास मतलब हमारे लिए पिलर है. सारथास जो तिरछी में एशिया का सबसे बड़ा सेलिंग काउंटर है, उनसे हमारे बहुत पुराने संबंध है. मैंने आप सोचो कोई आदमी 1 लाख पीस लिखा रहा है, बराबर है, सर ने आके 20,000 पीस लिखाया, फिर भी उससे रेट सस्ता. ये है गुडविल. Because the highest order form I made in my life from Sarthas only, that was of 1 lakh sarees. He gave too much of respect to our suppliers and even to our representatives and staff members. Like 20,000 sarees we have in stock. Amani Valan sir asked us to pack all the 20,000 to 25,000 sarees at one shot, one go. ऐसे ही सारथास अपने ग्राहकों के साथ में बहुत ही अच्छा काम करते हैं. रीजनेबल प्राइस में हर हिंदुस्तान के कोने से अच्छा प्रोडक्ट लाके अपने कस्टमर को देते हैं. எல்லா உற்பத்தியாளர்கள்ட்ட பேசுறப்ப நமக்கு தெரிய வர்றது ஒண்ணுதான், சாரதாஸ் தரத்தை உயிர் மூச்சா நினைச்சு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு. வண்டி கட்டி வாங்கி வந்த பட்டு நம்ம வாழ்க்கையில வசந்தமா வந்தது இந்த பட்டு. விளம்பரங்கள் பற்றி ஐயாவோட பார்வை வேறு விதமா இருந்திருக்கு.
மத்தவங்களை விட மாறுபட்ட கோணத்துல ஐயா சிந்திச்சிருக்காரு. மக்களிடம் நேரடியாக பேசும் விளம்பர யுக்தி. ஐ திங்க் ஐயா வந்து யூஸ்ட் மீடியா கருவியா பயன்படுத்தினாரு. எதுக்குன்னா மக்கள்கிட்ட போய் பேசுறதுக்கு. சூரியன் உதிக்க முன்பாக, அதற்கு முன்பாக 3 மணிக்கு எழுந்து கொண்டு அவரே எழுதுவார். அவர் கைப்பட எழுதுவார். விளம்பரம்னா என்ன நான் சொல்றேன் உனக்கு அப்படின்னு சொல்லி விளம்பரத்தை பத்தி கற்றுக் கொடுத்தாங்க. நான் கொடுக்கக்கூடிய ஒரு விளம்பரத்துல சாதாரண பாமர மக்களுக்கும் புரிகிற மாதிரி தெளிவா கொடுக்கணும். பக்கம் பக்கமா பேப்பர்ல விளம்பரங்கள் போடுறாங்கன்னு சாரதாஸ் விளம்பர யுக்தியை ஏளனம் செஞ்சவங்க எல்லாம் இன்னைக்கு மக்கள் கிட்ட அவங்களோட விளம்பரத்தை எடுத்துட்டு போறதுக்கு சாரதாஸ் கடைபிடித்த அதே யுக்தியை தான் கையாளுறாங்க. சினிமாக்கு வர்றதுக்கு முன்னாடியே இன்னைக்கு இருக்கிற பல முன்னணி திரை பிரபலங்கள் சாரதாஸ் விளம்பரங்கள்ல நடிச்சவங்க தான். ஒரு டேக்லைன் நானே சொல்லலாம்னு நினைக்கிறேன். பெண்ணின் பெருமை பட்டு, பட்டின் பெருமை சாரதாஸ். ஸோ என் பொண்ணு வந்து அடிக்கடி இந்த விளம்பரத்தை ரொம்ப ஞாபகமாக சொல்லுவாங்க. நான் ப்ரொட்டிங் பண்ண அந்த போஸ்ட் ஓட்டுறதுக்கு என்ன பண்ணலான்ட்டு அப்புறம் தான் ஜல்லியை வச்சு பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். பட் தமிழ்நாட்டில் நம்ம தான் ஃபர்ஸ்ட் அதை சக்ஸஸ் பண்ணி காமிச்சோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான். எல்லா திருவிழாக்கள்லையும் இந்த மாதிரி நாங்கள் கடை வச்சுருக்கோம், இந்த மாதிரி நல்ல ஜவுளி கொடுக்குறோம் அப்படிங்கிறத விளம்பரப்படுத்தணும். கிராமமாக ஃப்ளக்ஸ் கிடையாது, எழுதி தான் வைக்கணும். லவுட் ஸ்பீக்கர் கட்டிட்டு ஒரு ஆட்டோ எடுத்துட்டு எல்லா தெருவுலையும் வந்து அந்த சாரதாஸ் அப்படின்றத வந்து சொல்லிட்டு அதெல்லாம் விளம்பரம் வந்து அதில் வந்து பின்னாடி ஒரு பெரிய தட்டி கட்டியிருப்பாங்க, சைடில் தட்டி கட்டியிருப்பாங்க, அதில் வந்து விலைகளை அடித்து நொறுக்கி விட்டோம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது இப்போ இருக்க மாதிரி ஸ்கூல் பேக்ஸ் கிடையாது. 100% சாரதாஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் கொடுக்குற பை இருக்கு இல்லைங்களா, மஞ்சள் பை கொடுப்பாங்க. அந்த பை வந்து அந்த ஒரு வருடத்துக்கே யூஸ் பண்ணலாம். நாங்கள் ஸ்கூல் புக்கு நோட்டு இந்த மாதிரி நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் மாதிரி நிறைய குழந்தைகள் நிறைய இது பண்ணவங்க எடுத்துகிட்டு போவாங்க. வெளியூர்லேருந்து வரோம், உள்ளே வரும்போது லைக் அந்த பார்டர்ஸ்லேயே அந்த சாரதாஸ் போர்டு பார்த்துட்டு அப்பா ஊருக்கு வந்தாச்சுன்ற ஒரு ஃபீலிங் வரும். அந்த போர்டு அங்கே பார்த்தாலே அந்த ஹைவேஸ்லாம் அது பார்த்தாலே திருச்சிக்கு வந்துட்டோம், வீட்டுக்கு வந்துட்டோம்ன்ற ஒரு ஃபீலிங். அப்புறம் மலைக்கோட்டை தெரியும். திருச்சியை பத்தி திரைப்படங்கள்ல பேசும்போது தவிர்க்க முடியாத அடையாளமா இருக்கிறது நம்ம சாரதாஸ் தான். சாரதாஸ் பட்டுடுத்தி சிறகா ஷிட்டடிக்கும் சாரதாஸ் கூறப்பட்டு செல வாங்கி தருவேன். எங்க இதே சாரதாஸ்ல எடுத்தா 300 ரூபாயில முடிஞ்சிடும் போலாமா? அப்புறம் சாரதாஸ்ல 5 பட்டு பாவாடை இல்லத சாரதாஸ்க்கு போகும்போது கூட உங்களையும் கூப்பிட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு இருந்தா. அரசன் ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பணும்னா தன் வீரர்கள் அதீத உழைப்பு கலந்த நேர்மையோட இருக்கணும், அப்பதான் அது முடியும். அதே மாதிரிதான் சாரதாசின் ஒவ்வொரு பணியாளர்களும் வீரர்கள் போல செயல்பட்டு ஆசியாவோட மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காங்க. ஐயா தன்னோட பணியாளர்களை பத்தி என்ன நினைச்சாரு? அந்த ஒன்னஸ் எப்படி வந்துச்சு? கடையில வேலை செய்யற எல்லாருமே என் பிள்ளைகள் தான். இவ்வளோ மரங்கள் பார்க்கல ட்ரை ஃபவுண்டேஷனில் நம்ம ஏற்படுத்தின சில தாக்கங்கள் திருச்சியை சுற்றியாக தான் ஞாபகம் வருது. அவர் வைத்தியநாதன் சாரோட துணையோட அவரோட மேற்பார்வையில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். நான் பல வருஷமாக அவங்கள்ட்ட பழகின வரைக்கும் நீங்கள் இந்த இயற்கை காதலன், அந்த மரங்களாக இருக்கட்டும் நீராக இருக்கட்டும் எல்லாத்தையும் பராமரிக்கணும், இயற்கையை பாதுகாக்கணும் அப்படிங்கிற சிந்தனை ஜாஸ்தி. மரங்களை கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு ஐயா எப்படி இவ்வளோ பணியாட்களை வச்சு குடும்பமாக வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறது எனக்கு அப்படியே இந்த காட்சி அந்த காட்சி ஒன்றா இருக்குது. உங்களுக்கு இந்த மரங்கள் பார்க்குறப்பையும் பணியாளர்கள் பார்க்குறப்பையும் என்ன தோணுது? மரங்கள் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள். நமக்கு எப்படி கொடுக்கப்பட்ட வரங்களோ அதே மாதிரி எங்கள் பணியாளர்கள் வந்து எங்கள் நிறுவனத்துக்கு கிடைக்கப்பட்ட வரங்களாக தான் நாங்கள் வந்து பார்க்குறோம். ஏன்னா ரொம்ப காலமாக இருக்க பணியாளர்களாக இருக்கட்டும், சமீபத்தில் செஞ்ச பணியாளர்களாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களால முடிந்த உழைப்பை வந்து எல்லா சூழல்லையும் அவங்க வந்து கொடுக்குறாங்க. எம் மக்கள் அப்படிங்கிற வார்த்தை அது பொதுவாக அரசர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. எம் மக்கள் அப்படின்னு
அது எந்த அளவுக்கு அவர் யோசிக்கிறாருன்னா, அவர் கடையில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் வயிறார உண்ணணும், நாவார உண்ணணும். வயிறு ரொம்பினாதான் நமக்கு வயிறு ரொம்பின மாதிரி இருக்கும் அப்படிம்பாரு. நான் கல்யாணம் பண்ணுறப்ப இந்த மாதிரி சாரதாஸ் இருக்காருன்னு சொன்னோன்னு தான் பொண்ணு கொடுத்தாங்க. வாயாலே சொல்ல மாட்டார். அவர் வந்து இதுக்கு தான் அவனை பார்க்குறாரு, அந்த வேலையை அவர் சொல்லாமல் நாம செஞ்சிடுவோம். கடையில் வேலை செய்ய யாரையும் வேலைக்காரன் என்று சொல்லி காதில் கேட்டதில்லை. உணவு என்பது யார் வேண்டுமானாலும் போடலாம். ஆனால் இந்த உணவை உணர்வோடு போடக்கூடிய ஒரே மனிதர் எங்களுடைய முதலாளி தான். கடையில் 900 பிள்ளைகள் இருக்காங்க. அந்த பிள்ளைகளும் எனக்கு தான். அப்போ 900 பேர் ஸ்டாஃப் இருந்தாங்க. அந்த 900 பேரும் என் பிள்ளைகள் தான்பாங்க. அப்பா மாதிரி தான் என்னை நடத்தினாரு. நான் வந்து யாரும் விட்டு கொடுக்க முடியாது. நீயும் எனக்கு பிள்ளை தான், அவனும் பிள்ளை தான். வாழ்க்கையை எப்படி வாழ்றதுன்னு கற்றுக் கொடுத்துருக்கு இந்த இடம். வேலை எப்படி பார்க்கணும்னு கற்றுக் கொடுத்துருக்குறது இந்த இடம் தான். கடை துவக்கத்திலிருந்து இன்று வரைக்கும் புது வருஷ பிறப்பா இருக்கட்டும், பொங்கல், சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தினத்துக்கு ஒன்னா வேஷ்டி சட்டை உடுத்துறதுல இருந்து 40 வருஷங்களா மாசி மாசம் வயலூர் முருகன் கோவிலுக்கு பால் குடம் மற்றும் காவடி எடுக்கிறது, தீபாவளிக்கு பணியாளர்கள் எல்லாத்துக்குமே கடையிலேயே பலகாரங்கள் செய்யறதுன்னு நிர்வாகத்தோட சேர்ந்து கொண்டாடுகிற ஒவ்வொரு நிமிஷமுமே பணியாளர்களுக்கு மறக்க முடியாத தருணங்களாகவும் அவங்களுக்குள்ள ஐக்கியமாவதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு சொல்றாங்க. பணியாளர்கள் மத்தியில அந்த ஒன்னஸ ஐயா கொண்டு வந்ததன் மூலமா கோடிக்கணக்கான வாடிக்கையாளர்களை கையாளுகிற பக்குவத்தை பணியாளர்கள் ரொம்ப எளிதாகவே அடைஞ்சிருக்காங்க. இயல்பா எல்லா கடை உரிமையாளர்களும் தீபாவளி சமயத்துல வாடிக்கையாளர்கள் எல்லாரும் அவங்க கடைக்கு வரணும்னு தான் நினைப்பாங்க. நீங்க ஏன் ஐயா அந்த தீபாவளி சமயத்துல ஷட்டர் போட்டு மக்களை நிறுத்தி விடுறீங்கன்னு ஐயாட்ட கேட்டேன். அதுக்கு அவரு 3 விஷயங்கள் சொன்னாருங்க. 1, மக்கள் நெரிசல் இல்லாம சுலபமா பர்ச்சேஸ் பண்ணி முடிக்கணும். 2, பணியாளர்களுக்கு சாப்பிடுற இடைவேளை கிடைக்கணும். 3வது, பஜார்ல உள்ள மற்ற வியாபாரிகளுக்கும் வியாபாரம் நடக்கணும்னு சொன்னாரு. ஐயாவோட பார்வை பேசணும். உங்க பார்வையில நம்மளோட பணியாளர்களை எப்படி பாக்குறீங்க, என்னவா பாக்குறீங்க? எப்படி சொல்லணும்னா, ஐயாவோட நிறையா பண்பு இங்கே வந்து விட்டுட்டு போயிருக்காங்க பணியாளர்கள்கிட்ட. அவங்க மூலியமாக அதை நாங்கள் டெய்லி தெரிஞ்சுட்ருக்கோம். இந்த நிறுவனத்துக்கு என் சக்தி இருவரையும் உழைத்து கொடுக்க வேண்டும். இதுதான் என்னுடைய ஆசை. வாடிக்கையாளர் கடைக்கு வர்றதுக்கு முன்னாடி சாரதாஸ் நம்ம கடை, வாடிக்கையாளர் கடைக்கு வந்த பின்னர் சாரதாஸ் மக்களோட கடை. நம்ம கடைக்கு வர கஸ்டமர்ஸ் தான் நமக்கு முதலாளி, வாடிக்கையாளர் தான் நம்முடைய முதலாளி. அவங்க கொடுக்குற காசுல தான் நானும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்களும் நல்லா சாப்பிட்றீங்க. இதை முதல்ல புரிஞ்சுக்கோ. அதனால எந்த கஸ்டமர் வந்து மன வருத்தப்பட்டு வெளியில போகக்கூடாதுன்னு சொன்ன ஒரு முதலாளி அவர் தான். ஏழைகளுக்கு இறங்குகின்ற ஒரு உள்ளம் படைத்து ஒரு அற்புதமான ஒரு மனிதராக பார்க்கிறேன். அதனால்தான் இந்த சாரதாஸுக்கு வர்றவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண மக்கள் கூட வந்து வெறுங்கையோடு திரும்பி சொல்லக்கூடாது என்பதில் இவரை மிக கவனமாக இருந்ததை நான் பார்க்கிறேன். வெறும் கையோடு உள்ளே நுழைந்தால் மஞ்ச பையோடு மனநிறைவோடு வெளியிலே வரக்கூடிய நிறுவனம் தான் சாரதாஸ். எப்பெல்லாம் மக்கள் எதிர்பார்க்கிறாங்களோ, எந்தெந்த விழாவுக்கு எதிர்பார்க்கிறாங்களோ அந்தந்த விழாவுக்கு எதிர்பார்ப்பதற்கு முன்னதாகவே ஜாதி சமய மதபேதமின்றி தள்ளுபடிகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு மாமனிதர் ஐயா மணவாளன் அவர்கள். இப்போ நம்ம ஒன்றுக்கொன்று வாக்குவாதம் வருதுன்னு வச்சோங்க, கடை பையனுக்கும் கஸ்டமருக்குன்னா திடீர்னு முதலாளி வந்து நான் அவனுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சுலபமாக முதலாளி சொல்லிடுவார். நீங்கள் எந்த ஊரிலிருந்து வந்திருக்கின்றீர்கள், எதை பர்ச்சேஸ் செய்திருக்கின்றீர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன விசேஷம் வைத்திருக்கின்றீர்கள், அத்தனையும் கேட்பார். இந்த ஊரிலிருந்து வந்திருக்கின்றீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு உண்டான டிபன் செலவையும் கையிலே கொடுப்பார், பயண செலவினையும் கையிலே அவரே கொடுத்து விடுவார். சாரீஸ் சாரதாஸ் அடிச்சு இந்தியாவில் கடை கிடையாது, சான்ஸே இல்லை. அதனால் எங்களுக்கு வந்தோம்னா நாங்கள் ஒருத்தருக்கு புடவை எடுக்க வருவோம். ஆனால் வந்து பார்த்தோம்னா ஒரு 30-40 பேருக்கு செலெக்ஷன் பண்ணிட்டு போயிடுவோம். மெயின் வந்து கைராசி தான். டக்குன்னு வந்தோட்டி எங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் வந்து செட் ஆகிடும். நம்ம பிராண்டட் ஐட்டத்துக்கு போனால் கூட நம்ம வெளியில் வாங்குறத விட கம்மியாக இருக்கும் பொழுது நம்ம ஏன் இப்போ சாரதாஸுக்கு வரக்கூடாது? 10-15 வருஷமா இது இங்கே தான் வருவோம். எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் இங்கே தான் வருவோம். இங்கே இருக்க சில ஸ்டாஃப்லாம் நான் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம், அண்ணன் இளங்கோவெல்லாம் கிட்டத்தட்ட 10 வருஷமா அண்ணனோடலாம் நான் பழகிட்டு இருக்கிறேன். நான் என்னுடைய பிள்ளையோட சைஸ் வந்து எனக்கு கூட தெரியாது, அவர் கரெக்டாக எடுத்து கொடுப்பாரு நான் வந்தாவே. நான் ஒரு 35 இயர்ஸாக நான் வந்துட்டு இருக்கேன். எனக்கு இப்போ ஏஜ் வந்து 37 ஆகுது. இப்போ என் பையன் என் பொண்ணு எல்லாம் வந்துட்டாங்க, அவங்களுக்கும் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்க பாட்டி காலத்துல இருந்து இந்த கடைக்கு தான் வந்து எடுப்பாங்க சாரி.
என் அம்மாக்கும் இங்கே தான் முகூர்த்தப்பட்டு எடுத்தாங்க, எனக்கும் இப்போ இங்கே தான் வந்து எடுக்கிறேன். தீபாவளி பர்ச்சஸா பொங்கல் பர்ச்சஸா இருந்தாலும் என்ன எடுக்கிறதா இருந்தாலும் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்துட்டு தான் சாரதாஸ்குள்ள நுழைஞ்சி வந்து எடுத்ததுக்கு அப்புறம் தான் மற்ற கடைங்களுக்கு போறது பர்ச்சேஸ் பத்தி பேசும். யாரும் எந்திரிச்சு போ அங்கிட்டு போ இங்கிட்டு போன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு போவாங்க, அங்கங்க அவங்க உட்கார்ந்து இருப்பாங்க. எங்களுக்கு போனாலே திருவிழாவுக்கு போன மாதிரி இருக்குங்க. அங்க போனா மரியாதை கொடுப்பாங்க. முக்கியமா எங்களை மாதிரி ஆளுங்க தீபாவளிக்கு பிங்க் கலர் ட்ரெஸ் எடுத்தேன். பிக்கா இருக்கனால ரொம்ப பிடிக்கும். எங்க குலதெய்வம் வெக்காளி அம்மனுக்கும் அங்கதான் வந்து பட்டு புடவை எடுப்போம். சமயபர்த்த அம்பாளுக்கும் அங்கதான் வந்து பட்டு புடவை எடுப்போம். இங்க இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணும் போல தோணுது. ஏழைக்கும் சரி பணக்காரங்களுக்கும் சரி தகுந்த மாதிரி ட்ரெஸ் இருக்கும். அப்போ ஒரு சின்ன கடை தான். நாங்க முதல்ல வரும்போது 40 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது சின்ன கடை தான் இது. இப்போ இவ்வளோ டெவலப்பா இருக்கு கடை. அதெல்லாம் மக்கள் தான் அவ்வளோதுக்கு காரணம். இந்த ஆண்டிமடம், ஜெயங்கொண்டம், அந்த மியூனிசிபாலிட்டி, கடலூர், அந்த காட்டுமன்னாடி தெரியுங்களா, கடலூர் மாவட்டம், அங்கேருந்துலாம் கூட இங்கே தான் வரும். 100 கிலோமீட்டர் தான். 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்து இங்கே எடுக்கிறது, இங்கே தான் எடுத்தால் தான் அது எங்களுக்கு இதாக இருக்குது. அது நான் மட்டும் இல்லை, இங்கே சுத்தப்பட்டு எல்லாருமே இந்த பை எழுந்து எல்லாருக்கிட்டையும் இருக்கும். அந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் இருந்தாண்ட பார்த்தீங்கன்னாக்கா அந்த பை எல்லார் வீட்லையும் இருக்கும். ட்ரெண்ட் என்னன்னா 10 வருஷம் 15 வருஷத்துல நம்ம பார்த்தது என்னன்னா, ஒரு நிறுவனம் தன்னோட கிளைகளை ஆலமரம் மாதிரி பரப்பிக்கிட்டே இருக்கிறது. சாரதாஸ் அந்த மாதிரி இன்னும் மற்ற ஊர்களில் பயணம் பண்ணணும் அல்லது விழுதா ஆழமா ஊனணும் அப்படின்னு நினைக்கலையா? என்ன அது, அதோட சூட்சம் என்ன, பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கா? அகலமா போகாம ஆழமா போங்க அப்படிங்கிறது தான் வந்து அவங்க என்னைக்கும் சொல்லியிருக்காங்க. எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, நான் எல்லா ஊருக்கும் கடையை திறந்து எல்லாரும் வரணுன்ட்டு. அவங்க வந்து எப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஒரு கடைக்கு உலகத்துலேருந்து வந்து எல்லாரும் என் கடையை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து அதுலேயும் ஒரு விஷனரியாக தான் இருந்தாங்க. அதை நோக்கியும் பயணித்து அதுலேயும் வெற்றியும் பெற்றாங்கன்னு தான் சொல்லணும். நினைச்சது சாதிச்சது. பெட்டவாசலிருந்து, கொட்டாம்பட்டி, கொடுமுடியிலிருந்து, சமயபுரம், மருதூர்லேருந்து, சிவகாசியிலேருந்து, கரூர்லேருந்து, பெரம்பலூர்லேருந்து, மணப்பாறை, வையம்பட்டிலேருந்து, சென்னையிலேருந்து, குளத்துலேருந்து, அரியலூர் மாவட்டம், தண்டலேருந்து, மலைப்பட்டிலேருந்து, தும்பலத்திலேருந்து, வடுகப்பட்டியிலேருந்து, பட்டுக்கோட்டையிலேருந்து, சென்னை ஜெயங்கொண்டத்துலேருந்து, கஸ்தூரிப்பட்டியிலேருந்து, புதுக்கோட்டை, பாலக்காடு, கேரளா, யூபி, உத்தரப்பிரதேஷ், ஜப்னால வடமராட்சி பகுதியிலேருந்து, மஞ்சஸ்லேருந்து, லண்டன்லேருந்து, from Germany, from Burundi, மலேசியாலேருந்து, சிங்கப்பூர். ஒரு பக்கம் சாமானியருக்கும் பயன்படுற வஸ்திர ஆலயத்தை உருவாக்கி, மறுபக்கம் மக்கள் ஒன்னா கூடி வழிபடுற ஆலயங்களை புனரமைக்கிறாரு, குடமுழுக்கும் செய்யறாரு. ஐயாவுக்கு ஒரு கண் வணிகம்னா இன்னொரு கண் கடவுள் நம்பிக்கை. ரொம்ப ஆழமா அதை நம்பினாரு. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணமும் இருக்கு. சின்ன வயசுல அவர் வாழ்க்கையில நடந்த, அதுவும் நம்ம பலருக்கும் தெரியாத ஒரு உண்மை சம்பவம் இருக்கு. இதோ 1940களில் ஓமாந்தூர் வழியா பாயிர உப்பாத்துல வந்த வெள்ளத்துல ஐயா சிக்கி தவித்த போது மேய்ச்சல்ல இருந்த காளை வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு வருது. இந்த சிவபெருமானே தன்னை காக்க நந்திய அனுப்பினதாக நினைச்சு மிதந்து வர்ற காளையை பற்றி கொண்டு ஐயா கரை சேர்றாரு. அந்த நொடி ஆலயங்கள் புனரமைப்பு மற்றும் பராமரிப்பிற்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிக்க ஐயா முடிவு செய்யறாரு. ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, வலது கையில கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு. அந்த இறைவன் அருளால ஐயா ஆன்மீக பணிகள் எவ்வளவு செஞ்சிருக்காங்கிறத பார்க்கலாமா? திருச்சியை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம், கும்பாபிஷேகம் மற்ற நிகழ்ச்சிகள் செய்வதில் ஐயாவுக்கு நிகர் ஐயா தான். திரு மணவாளன் அவர்கள் திருச்சியில் பல்வேறு ஆன்மீக பணிகளை இதுபோல இருக்கிறவர்கள் செய்ய வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக இருந்து செய்தவர். இன்றைக்கு சமயபுரத்தில் இரவு தங்குகிற போது கிட்டத்தட்ட 50,000 மக்கள் 60,000 மக்கள் இரவில் தங்கக்கூடிய அளவிற்கு வசதியெல்லாம் அவர் செய்து தந்திருக்கிறார்கள். அவருடைய காலகட்டத்தில் ஒரு பொற்காலம்னு சொன்னால் 95லேருந்து 2011 வரைக்கும் அந்த 16 வருஷத்தில் அவர் கிட்டத்தட்ட ஒரு 40 கோயில்களுக்கு புனரமைப்பு பண்ணி செய்ய முடியாத விஷயத்தெல்லாம் செய்ய வச்சார். என்னாலே இந்த வேலையை செய்ய முடியுமா அப்படின்னு நினைக்க கூட முடியல, யோசிக்க முடியல. அப்படி எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இயக்குனர், அந்த சக்தி உடையவர். ஐயாவை நாங்கள் சொல்கிறப்ப ராஜராஜ சோழனுடைய மறுபிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். திருமந்திரம் கருத்தரங்கம் நடத்தி இருக்கின்றோம். அந்த கருத்தரங்கில் அத்தனை செலவுகளையும் அவரே எனக்கு தந்திருக்கின்றார். மாணவிகளுக்கு ஒரு ஹாஸ்டல் தேவைப்பட்டது. நகராட்சியில் உத்தரவு பெற வேண்டும் என்றால்
அதற்கு 30 அடி ரோடு தேவைப்படுகிறது. திரு மணவாளனிடம் நான் என்னுடைய கருத்தை சொன்னேன். பக்கத்தில் உள்ள ஒரு வீட்டையும் பக்கத்தில் உள்ள இடத்தையும் அவராகவே முன் வந்து வாங்கி கொடுத்தார். இதுவரைக்கும் அதில் எண்ணற்ற மாணவிகள் தங்கியிருந்து வெளியேறி இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் இந்த ஹாஸ்டல் வருவதற்கு யார் காரணம் என்று அவர்களுக்கு தெரியாது. ஆமா, இந்த கை கொடுக்க இந்த கை தெரியக்கூடாதுன்னு ஐயா. முத ரம்ஜானுக்கு நோன்பு திறக்கிறது ஆரம்பிச்ச கடையே சாரதாஸ் தான். 20 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. மாணிக்க விநாயகர் ஒரு சின்ன இடத்துல முன்னாடி உட்கார்ந்துருந்தார். அதனால தன்னுடைய இடத்துல 4 அடியாவது அவருக்கு சேரணும் அப்படின்னு அவர்கிட்ட உத்தரவு வாங்கி, சுவாமி பிள்ளையார் இருக்கிறதுக்கு கீழே கிணறு இருக்குது, அந்த கிணத்து மேலே தான் நீரோட்டத்தில் தான் சுவாமி இருக்கணும் அப்படிங்கிறத அவர் மனசில் உதித்து, பெரிய அசுர வேலை, யாராலையும் செய்ய முடியாது. இன்றைக்கி அவர் அமைச்ச பிராகாரத்தில் தேரே ஓடுது. அதுக்கு மூல காரணம் முதலாளி. இந்த கோவிலில் இன்னும் 500 வருஷம் ஆனாலும் தாய்மான சுவாமியினுடைய கோவில் மதில் சுவர் வேலை அவரை போல் யாராலையும் செய்ய முடியாது. எல்லாருக்கும் தெரியும், திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். அந்த வேலை சின்னது, ஆனால் அதுக்கு சாரம் கட்டி ஒவ்வொரு சாமானையும் மேலே கொண்டு போய் செஞ்சது பெரிய வேலை. முன்னாடி இந்த கோயிலை ரொம்ப சிதிலம் அடைஞ்ச இந்த கோயில் பூஜைக்கு வரும்போது நானே உள்ளே வர பயப்படுவேன். அப்புறம் ஐயா வந்த பிறகு தான் 99 கும்பாபிஷேகம் ஃபுல் திருப்பணி ஐயா பண்ணி இந்த மொட்டை அந்த ராஜகோபுரத்தை பெரிய கோபுரமாக கட்டி இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை சிறப்பாக ஐயா நடத்தி கொடுத்தாரு. அதாவது ஒரு அரசன் செய்யக்கூடிய வேலையை, ஒரு அரசு செய்யக்கூடிய வேலையை ஐயா ரவ்வும் பகலும் அந்த இடத்துல உட்காந்து அந்த வேலையை பார்த்தாரு. ஒரு கோயிலுடைய குடமுழுக்கு தாமதமாகின்றால் அதற்காக கண்ணீர் வடித்து அந்த திருக்கோயிலுடைய குடமுழுக்கு மிக சிறப்பாகவும் விரைவாகவும் நடக்க வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு பெரிய மாமனிதர். அவர் இப்பூவுலை விட்டு மறந்ததாக நினைக்கவில்லை. அவர் திருப்பணிகள் மூலம் இன்று வாழ்ந்து கொண்டே இருக்கிறார், இன்னும் வாழ்வார். இன்னைக்கு இந்த அளவுக்கு பெரிய அளவில் இடத்த வாங்கி போட்டு இதில் கோயிலை கட்டி ராஜகோபுரம் கட்டி டேபர் கூட இந்த கறிக்குன்னு தனியாக போட்டு இவ்வளவும் செஞ்சு வச்சார்னா அவர் முதலாளி ஐயா தான். சுமார் 4 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட ஸ்ரீரங்கம் கோவில் மதில் சுவற்றை ஐயா புனரமைத்தது காலத்தால மறக்க முடியாத விஷயம்னு கோவில் பட்டர் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாரு. சார் இந்த மதில் சுவரை சரி பண்ணும் போது ஒவ்வொரு நாளும் அந்தந்த இடத்துல காரை விட்டு இறங்குவார். அந்த சந்து நம்மளாம் நினைச்சோம்னா நாங்களே போட்டு கூச்சப்படுவோம். ஆனா அந்த சந்தில் போய் பார்த்து இந்த கல்லை இங்க ஏத்து இங்க இறக்கு, ஏன் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, உனக்கு என்ன பணம் போடலையா, பணம் வேணா தரேன், கோவில் வேலையை லேட் பண்ணாதப்பா அப்படின்பார். என்ன வேணும் அப்படின்னு தான் கேட்பார். இது வேணும், இதை நான் வாங்கி தரேன்னு சொல்ல மாட்டார். சுவாமிக்கு என்ன வேணும் அப்படின்னு தான் கேட்பார் ஒரு வார்த்தை. அந்த மாதிரி ஒன்னொன்னும் நம்மள்ட்டையும் கேட்டு தான் செய்வார். நான் அவரை பார்க்கின்ற பொழுதெல்லாம் கையை பற்றி கொண்டு சிவன் கோயிலுக்கு நீங்கள் கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். அவர் ஐயா அவர்கள் சொல்லியே நான் 3 சிவன் கோயில்களுக்கு மிக சிறப்பாக கும்பாபிஷேகம் செய்து அதை அவரிடம் தெரிவித்தேன். கோயில் திருப்பணிகள் வளர்த்தது இது ஆன்மீகத்தை வளர்க்குறது, மதத்தை வளர்க்குறது கிடையாது, ஆன்மீகத்தை வளர்க்குறது. இப்போ 40 ரூபாய் டியூப்லைட் வாங்கி போட்டால் கூட நம்ம பேர் போடுறோம், ஊர் போடுறோம். இவர் ஒர்க்கு ஐயா ஒர்க்கு இவ்வளோ ஒர்க்கு இந்த கோயிலில் நடந்து எந்த இடத்துலையும் அவர் பேர் இருக்காது. திருச்சி மாவட்டத்தில் சுற்றி அண்ணா திருப்பணி செய்யாத கோவில் எதுவும் கிடையாது. கோடிக்கணக்கான பக்தர்கள் நாடி வர்ற சமயபுரம் மாரியம்மன் கோவில திருப்பதிக்கு நிகரா மாத்தணுங்கிறது 1990களில் இருந்தே ஐயாவோட கனவா இருந்துச்சு. 2005க்கு மேல அதற்கான அபிவிருத்தி பணிகளை துவங்கி கோவில் விரிவாக்க பணிகளுக்கான நிலங்களை வாங்கி பெருவள வாய்க்காலோட பாதையை மாத்திர வேலைகள்ல ஐயா ஈடுபட்டாரு. பெருவள வாய்க்கால கட்டினது கரிகால சோழன். அதையேதான் பெருமனம் கொண்ட நம்ம மணவாளன் ஐயா புனரமைத்தார். நம்ம தமிழ் மண்ணோட பாரம்பரியமான நெசவு தொழில் கலாச்சாரத்தை இளைய தலைமுறைக்கும் கொண்டு சேர்க்கிற விதமா சாரதாஸோட என்ட்ரன்ஸ்லயே கைத்தறி இயந்திரத்தை வச்சு பட்டு சேலைகள் நெய்றாங்க. கடைக்கு போனா நீங்க அதை லைவாவே பார்க்க முடியும். அப்படி அந்த தறி மூலமா உருவாக்குற பட்டாடைகளை அனைத்து மதங்களின் புனித தளங்களுக்கும் அர்ப்பணிப்பு உணர்வோட வழங்குறாங்க. நம்ம செய்யற தொழில் தான் தெய்வம்னு ஆணித்தரமா சொல்ற சாரதாஸோட இந்த முயற்சி அசாத்தியமானது. எல்லோர்கிட்டையும் பணம் இருக்கிறது இல்ல. பணம் இருந்தா அதை செய்ய மனசு இருக்காது. சரி, பணமும் மனசும் இருந்தாலும்
செய்யறதுக்கான வாய்ப்பு அமையறதில்ல. ஆனா ஐயாவுக்கு இந்த மூன்றும் ஒரு சேர அமைந்ததால பல்வேறு கோவில்களுக்கு திருப்பணிகள் மற்றும் குடமுழுக்கு செய்யற பாக்கியத்தை அந்த இறைவனே ஐயாவுக்கு கொடுத்திருக்காரு. இங்கு நான் சொன்னவை சிலதான், சொல்லாதது பல. இது மட்டும் இல்லாம தருமபுர ஆதீனத்தின் மடத்துக்கு சொந்தமான பல கோவில்களின் திருப்பணிகள் மற்றும் குடமுழுக்கு செய்யற வாய்ப்பு தனக்கு கிடைச்சதை நினைச்சு ஐயா ரொம்ப பெருமையா கருதுனாங்க. உத்தமர் கோயிலுடைய தேர் பழுதான நிலையில இருந்ததுனால அதை முழுமையாக புதுசா செஞ்சு புது தேரை ஓட்டி கொடுத்த பின்னாடி தான் எனக்கு உயிர் போகணும்னு ஐயா அவர்கள் அவங்கள பார்க்கும்போது சொல்லிட்டு இருந்தாங்க. அதே போல அந்த தேரை ஓட்டி கொடுத்து ஐயா வந்து காலமாயிட்டாங்க. ஏப்ரல் 30, 2024 காலம் ஒரு சரித்திர புருஷனை தன்வசமாக்கிக் கொண்டது. நசிந்து போன பலரின் வாழ்க்கையில் நந்தவனத்தை உருவாக்கியவரின் உடலை கண்டு நகரமே கண்ணீரால் நிறைந்தது. தன் உயிரின் கடைசி சொட்டு இருக்கும் வரை உழைத்தவரின் இறுதி ஊர்வலம் அவர் உயிர் நீத்த அடுத்த நாள் மே 1 உலக உழைப்பாளிகளின் தினத்தன்று நடைபெற்றது. உழைத்தது போதும், என் மடியில் உறங்கு என்று அவர் பெரிதும் நேசித்த இந்த மண் அவரை தனக்குள் அரவணைத்துக் கொண்டது. பிறர் நலத்தை சிந்திச்சு வாழ்ந்த சாரதாஸ் மணவாளன் ஐயாவோட அறை அவரோட எளிமைக்கும் கனிவிற்கும் ஒரு சான்று. 50 வருஷங்களை தாண்டிய கட்டில், டேபிள் மற்றும் பீரோ, அதுக்குள்ள அவரு சொத்தாக கருதிய சில்லற காசோட முடிப்புகள். ஆமாங்க, கோவில் கும்பாபிஷேகத்திலையும் பூஜைகள்லையும் சமர்ப்பிக்கப்பட்ட சில்லறை காசுகள் தான் அவரோட வாழ்நாள் சொத்தா நினைச்சிருக்காரு. அதான் ஐயா. சாரதாசையும் ஐயாவையும் பிரிச்சு பார்க்க முடியாது. ரெண்டும் ஒண்ணுதான். உடல் ரீதியா நம்மளை விட்டு அவர் பிரிஞ்சிருந்தாலும் அவருடைய உயிர் அவர் உழைத்து உருவாக்கிய அந்த நிறுவனத்துல தான் இருக்கு. கடை திறக்கிற டைம் ஆயிடுச்சு. ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி மாளிகைக்கு போறேன். நீங்களும் வாங்க. நம்ம ஒவ்வொருத்தருமே தொழிலுக்கு போறப்ப போருக்கு போறேன்னு சொல்லணும்னு ஐயா அடிக்கடி குறிப்பிடுவாங்க. அப்படி ஒரு போருக்கு தினம் தினம் தயாராகி மக்களுக்கு நல்ல பொருள் கொண்டு சேர்க்க காத்திருக்கும் சாரதாசின் பணியும் பயணமும் என்றென்றும் தொடரட்டும்.
தாங்கள் செய்கிற நேர்மையான வணிகத்தோடு நின்று விடாமல் இறைப்பணி, கல்வி மற்றும் மருத்துவ உதவி, மரங்கள் நடுதல், நீர்நிலைகள் பராமரித்தல், விளையாட்டை ஊக்குவித்தல், பேரிடர் காலத்தில் கரம் நீட்டுதல், ஆதரவற்ற முதியோர் மற்றும் குழந்தைகளுக்கான உதவி என அனைத்து சமூக பணிகளிலும் ஐயாவின் ஆசியோடு அவரின் அடுத்த தலைமுறையும் தடம் பதித்து வருகிறது. மக்களின் இதே அன்பையும் பேராதரவையும் என்றென்றும் உளமாற வேண்டுகிறது சாரதாஸ் நிறுவனம். அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள்.